ஹாய் ஹலோ, நான் உங்க பிரியா. இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நான் ஆக்ஸ்மி குட்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்னொன்று வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அவங்க பேரும் நான் முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்லேயே வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஊர் என்ன? அதுல நிறைய பேர் வேற வேற மாடுலேஷன்ல கேட்டிருந்தீங்க. உங்க ஊர் எது, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா பழனி. அதுவும் நான் இன்னொரு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க கோயம்புத்தூரா அப்படின்ட்டு. ஏன்னா நான் போடுற வீடியோஸ்ல வர பிளேசஸ் ஃபுல்லா கோயம்புத்தூரை சுத்தி இருக்கும். என்னன்னா நான் இப்ப இருக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூர் தான். என்னோட நேட்டிவ் வந்துட்டு பழனி. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி தான். ஸோ இப்போ வந்து ஒர்க்குக்காக வந்துட்டு நாங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ என்னோட ஊர் வந்து பழனி. இங்கே நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு நான் 1 by 1 தான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? இது வந்துட்டு நேச்சுரலாவே நான் கொஞ்சம் அழகுதான். நார்மலா வந்து நான் பாத்தீங்கன்னா நான் மேக்கப் எதுவுமே போட மாட்டேன். ஸோ நான் மேக்கப் போடாம இருக்கிறப்போ நல்லா தான் இருப்பேன். கொஞ்சம் மேக்கப் ஓவரா போட்டேன்னா அதுவே எனக்கு தெரிஞ்சிடும் நான் ஓவர் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நான் முக்காவாசி எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். ஆனா மேக்கப் அளவா தான் போடுவேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மை மட்டும் தான் போட்டிருக்கேன். கண்ணுக்கு மட்டும் ஐலைனர் மை போடுவேன். ஆனா வந்துட்டு அதிகமா க்ரீம் லிப்ஸ்டிக் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். அதனாலதான் அழகா இருக்கேன். ஸோ அழகுங்கிறது வந்துட்டு நம்மளா உருவாக்குறதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது தான் நம்ம கொஞ்சம் இன்னும் அழகா ஆக்கிக்கிறோம், அவ்வளவுதான். அதுலதான் விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஓவர் மேக்கப் போட்டு நம்மளே கெடுக்க கூடாது. ஸோ ஃபில்டருமே நான் இப்போ ஃபில்டருமே போடுறது இல்லை. ஸோ அப்படியே போட்டுக்கிறது வீடியோலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கேட்குறப்போயே நான் நினைச்சிட்டேன், இந்த கொஸ்டின் கண்டிப்பா இதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு. இது வந்துட்டு நிறைய பேர் கேட்கல, ஒரே ஒரு ஆள் தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து யாரை ரொம்ப மிஸ் பண்றேன்னா எங்க அப்பாவை தான். அப்பா வந்து இருக்கிறப்போ நம்மளுக்கு யாருமே அவ்வளோக்கா வந்துட்டு தெரியாது இல்லைங்களா. அவங்க இருக்கிறப்போ அவங்களோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அப்பா வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுகளுக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அப்பாவா அம்மாவான்னு கேட்டால் மேக்ஸிமம் பொம்பளை பிள்ளைங்க அப்பாவை தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு அப்பா வந்து இப்போ இல்லை. அவரை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ அவர் இல்லைங்கிறத நான் நினைக்க மாட்டேன். அவர் என் கூடையே தான் இருக்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸு எல்லாமே வந்துட்டு அவர் மூலயமா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் இருக்கிறப்போ உண்மையாலே தெரியல. அவர் இல்லாதப்போ இப்போ எங்கள் ஊருக்கு நான் போனேன்னா நான் அவரை நினைப்பேன். இப்போ நான் இருந்தேன்னா எனக்கு கடையில் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார், அந்த மாதிரி நான் நினைப்பேன். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அப்போ அப்பா ஞாபகம் வரும். அப்படி வர்றப்போ மட்டும் நான் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமான ஒரு நபர், ஒரு முக்கியமான ஆள் வந்து நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோதான். அந்த எது நடந்தாலும் அவங்களோட நினைப்பு வந்து மைண்டில் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா. அவரை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ அவர் கேட்டிருந்தாங்க, உங்கள் பேர் வந்துட்டு இல்லை, சாரி, ஒரு பொண்ணு தான் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்னு. ஸோ அவங்களுக்காக கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுனா வந்துட்டு
சும்மா தேவைக்காகவோ இல்லை டைம் பாஸ்க்கு பழகிறவங்கள வந்துட்டு நான் என்றைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்ல மாட்டேன். உண்மையாலேயே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தால் ஸ்கூல் படிக்கிறப்பையிலேருந்து கூடயே இருந்தாள். ஸோ இப்போ அந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக அவள் கூட டச்சு கிடையாது. வீடியோஸில் பார்ப்பாலாம் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூடையே இருந்துட்டு நம்மளை வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன விஷயத்த வந்துட்டு அவள் கொஞ்சம் என்கிட்ட இதாக பேசினதுனால அவளை வந்து ஃப்ரெண்டே வேணான்னு தூக்கி எறிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா என் வீடியோஸில் அதிகமாக ஒருத்தி வருவாள், செல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவள் கூட ஷேர் பண்ணுவேன். அவளும் சரி எதுனாலும் ஷேர் பண்ணுவாள். என்கிட்ட சொல்லாதது எதுவுமே இல்லை அந்தளவுக்கு வந்து. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலி வைஸ்லேயும் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக ஃப்ரெண்டாக பழகியாச்சு. ஸோ அப்புறம் ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவளும் வந்து அவளோட அதை எல்லாமே ஷேர் பண்ணுவாள், நாங்களும் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா செல்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. கிருஷ்ணன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு. அப்புறம் வந்துட்டு அவளோட நேட்டிவ் பிளேஸ்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, உங்கள் ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் கேட்டது. உங்களோட பேர் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, அவங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கொஸ்டினே நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல, அவங்க பேர் வந்து நிறைய பேர்னால் ஒருத்தர் சொல்லலைனாலும் கோச்சிக்குவீங்க. அதனால் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்கல்ல, அவங்க யாருமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த கொஸ்டின் சொன்னவங்க மட்டும் நான் பேர் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு, நீங்கள் வந்து சிங்கிளா, நீங்கள் மேரீடா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னை பார்த்தா சிங்கிள் மாதிரி தெரியுதான்னு தெரியல. நீங்கள் வந்து சிங்கிளா, மேரீடா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், வீடியோஸும் வந்து ஹஸ்பண்டோடையும் போட்டிருக்கேன், ஸோ குழந்தைகளோடையும் போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். எங்கள் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாலி கிடையாது. ஸோ தாலி இல்லாததுனாலேயே நிறைய பேருக்கு வந்து தெரியலை எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. தாலி வந்து எங்கள் இதில் பார்த்திங்கன்னா மாலை போடுறது தான் கல்யாணமே. 2 பேர் வந்து மாலை வந்து மாற்றிப்போம், ஒருத்தருக்கு மாலை மாற்றிக்கிறது தான் கல்யாணம். தாலி கட்ட மாட்டாங்க. எங்களோட வழக்கப்படி தாலி கிடையாது. ஸோ பொட்டெல்லாம் வச்சுக்கலாம். எங்கள் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா கருகுமணி பாசி போடுவாங்க. அது வந்துட்டு கருகுமணி பாசி போட்டால் கல்யாணம் ஆனவங்களாம் போடுவாங்க. அது வந்து எனக்கு சேராது, கொஞ்சம் பிடிக்காது. அதனால் நான் அது போடுறதில்ல. மற்றபடி வந்து தாலி இல்லை, அவ்வளோதான். நான் வந்து அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா நெக்ஸ்ட்டு முகப்பு வச்சு செயின் எடுக்க போகிறேன். ஓரளவுக்காச்சும் தாலி, இப்போ இந்த செயினே பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி செயின்லேயே முகப்பு வச்சு போட்டோன்னா ஓரளவுக்கு அது தாலி செயின் மாதிரி இருக்கும். பார்க்கலாம், அடுத்து நான் அது பண்ணுறேன். என்னென்னா பொட்டு வந்து பொட்டு வைக்கலாம், அது கூட ஏன் வைக்கலைன்னா ஒரு சில பாட்டுக்காக வீடியோஸ்க்காக மட்டும்தான் வந்து அதெல்லாம் பண்ணுறேனே ஒழிய காமிக்கக்கூடாது, தெரியக்கூடாதுன்னெலாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நான் பர்சனல், அதனால தான். அடுத்து வந்துட்டு இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். அதே நிறைய பேர் கேட்டிருக்காங்க யூ மேரீடாங்க அப்படின்னு. அருண் பாலா, ஓகேவா, அருண் பாலா. அப்புறம் வந்துட்டு யூ ஆர் சிங்கிள்னு சொல்லி, ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு அருண்குமார் கேட்டிருக்காங்க. அதான் நிறைய பேர் வந்து அதை தான் கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க. பார்த்தா தெரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வந்துட்டு யுவர் வீடியோஸ் மேக் அண்ட் ஃபில்டர் ஆர் அன்ஃபில்டர்.
புயல் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில்டரா இல்லை அன்ஃபில்டரா மேக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஃபில்டரில் நான் மேக் பண்ணேன், ஃபில்டரில் தான் எடுப்பேன். இப்போ வந்துட்டு அன்ஃபில்டரில் தான் எடுக்கிறேன். ஸோ ஃபில்டரே நான் போடுறதில்ல. ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அது ஃபில்டர் போடாமல் அப்படியே தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரிஜினலாகவே நான் எப்படி இருக்கணும் அதையே தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படி பண்ணுறேன். ஒரு சில வீடியோவுக்கு நான் ஃபில்டர் போடுவேன். ஸோ நான் போட்டேன்னா அதிலே தெரிஞ்சிடும் ஃபில்டர் தான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாங்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அன்பு இஸ் மை லைஃப்னு சொல்லிட்டு ஐடி பேர் வந்து அன்புன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட் சாங்னா நிறைய இருக்குது. ஸோ விஜய் சாங் எல்லாமே என்னோடய ஃபேவரெட்டு தான். இப்போ வந்துட்டு கழுகு படத்தில் வந்து காலம் யாவும் நானும் அந்த பாட்டு வந்து எனக்கு பிடிக்கும். என்னோட பயோவில் வந்து அந்த சாங் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு எதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. பேர் வந்து எதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாங்கிறது வந்துட்டு இப்போலாம் சகஜமாயிடுச்சு. இப்போலாம் வந்துட்டு நீ இப்போ பண்ணக்கூடாது நான் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே குழந்தைகளாம் கூட பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்து அந்த காலத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று நான் எப்போ வந்தேன் அப்படின்னா டிக்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்தே நான் வந்து இருக்கேன். என்ன ஓப்பன் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கறதுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு 2 மாதம் தான் வீடியோஸே போட்டிருப்பேன். நல்லா ரீச் ஆகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, நான் வந்து 3 வருஷம் கேப் விட்டுட்டேன். அதை எதுவுமே பண்ணல. அப்போ இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு, ஆனால் நான் போஸ்ட்லாம் பண்ணல. சரி ஓகே வேண்டாம், ஏன்னா எனக்கு டிக்டாக் மாதிரி இன்ஸ்டாகிராம் அப்போது வந்து பிடிக்கல. இப்போ நிறையா ஃபில்டர்ஸு நிறையா வந்து வந்துருச்சு. அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு சரி என்னோடய டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, ஏன் நீ வந்து விட்டுட்ட, மறுபடியும் வந்து கன்டினியூ பண்ணலாம்ல, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அப்போவும் நான் பண்ணலை. ஸோ நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னார், உனக்கு பிடிச்சா நீ பண்ணு, ஸோ அவங்களுக்காக இவங்களுக்காக நீ யோசிக்காத, உனக்கு பிடிச்சா பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐடியில் தான் வந்துட்டு ஐடி தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி. நான் டிக்டாக் ஆப் வச்சுருக்கிறப்ப இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பனில் தான் வச்சுருந்தேன், ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்போத்துலேருந்து 3 வருஷம் போடாமல் 3 வருஷத்துக்கு அப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரீச் கிடச்சிது. ஸோ இப்போயும் ரொம்பலாம் நான் வந்து எதுன்னு சொல்லலை, ஓரளவுக்கு தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா இது பண்ணுறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தப்பான வகையில் நம்ம போகக்கூடாது, தப்பான இதுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான் ஒழிய நம்ம வந்து இது பண்ணுறனால நம்ம தப்பாயிட முடியாது. ஸோ அது ஒன்று. ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு, எதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு. ஸோ வந்துட்டேன், அதை விட்டு வெளியில் போக முடியல. ஸோ உண்மையாலே என்னென்னா நானே இப்போ நினச்சாலும் என்னால் நீ பண்ணாமல் வீடியோஸ் பண்ணாமல் அப்படின்னு சொன்னாலும் என்னால் முடியாது, அது பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அவ்வளோதான், வந்தாச்சு, உள்ளே வந்துட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்துட்டு என்னென்னா இன்னொன்று வந்து கேட்டிருந்தாங்க, என்னென்னா உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் சொந்தம், இது கொஸ்டின் நான் பேச வேணாம்னு நினச்சேன். ஸோ சொல்லலாம், பரவாயில்ல. அதாவது சொந்தம் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்களா, ஏன்னா என்னை பார்ப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் பண்ணுவோம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தெரியல, இப்போ நான் எதுக்குமே போகிறதில்ல, எந்த ஃபங்க்ஷனு யாரையுமே நான் பார்க்குறது.
எதுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிம்பாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணி என்ன படத்துலையே நடிக்க போகுது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கண்டுக்க மாட்டார். அவருக்கு வந்துட்டு நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுக்க மாட்டார். ஸோ எனக்குமே வந்துட்டு அவங்க பேசுகிறதுனால நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் தோணும். அதெல்லாம் கேட்பாங்க, இதுன்னு ஒரு வேலைன்னு செஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, நானும் எங் சைடு பேசியிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா, என்ன பண்ணுறேங்கிறதே இந்த மீடியாவில் பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நான் வச்சுருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்து நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. நான் சூப்பராக இருக்கேன், நான் இன்னும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதனால நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன் நான் வந்து இதனால நான் நல்லா இருக்கேன்ட்டு இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து சொல்லுவாங்க, இது மட்டும் ஏன் செய்யலாம், அந்த விஷயத்த மட்டும் பேசுவாங்க. நம்ம வந்து இருக்கோமா இல்லையானே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பேசிக்குவாங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா என்னை திட்டுவாங்க, இந்த பிள்ளை பாரு எப்படி பேசுது அப்படின்னு. ஸோ உண்மை தானே சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின், சரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, பழனி டு தாராபுரம் பஸ்ஸில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழனியில் நீங்கள் எந்த ஏரியா அப்படின்ட்டு. ஏரியாலாம் நான் சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலு. ஸோ பழனி தான். ஸோ பழனி டு தாரா இப்போ ரீசெண்டாக நான் வந்து அம்மா கூட கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பழனி போய் தான் நாங்கள் போனோம். அப்போ வந்து நான் தாராபுரம் வழியாக தான் போனேன். ஸோ அப்போ வந்து பார்த்துருப்பீங்க, அடிக்குறுக்கா அந்த பக்கம் தான் போவேன். உங்கள் நேட்டிவ் பழனி ஆர் கோயம்புத்தூர் அண்ட் ஏரியா நேம் ஸ்மார்ட் பாய் கேட்டிருக்காங்க. நேட்டிவ் வந்து பழனி தான், கோயம்புத்தூர் கிடையாது. நான் இருக்கிறது கோயம்புத்தூர், நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பழனி தான். பழனியில் வந்துட்டு எந்த ஏரியான்னு சொல்ல வேண்டாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பர்சனல், அதனால் வந்து அது வேண்டாம். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆனால் பழனி தான், கோயம்புத்தூர் இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் செம்ம அழகு, ஐ லவ் யூ அக்கா, அதே தான். நீங்கள் எந்த ஊர், அதே தான். ஆர் யூ சிங்கிள், அப்புறம் அதே தான். எந்த ஊருன்னே ஒரு கொஸ்டின் கேட்க சொன்னால் எந்த ஊருங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா? வேறு ஏதாவது எங்கிட்ட கேட்கலாம்ல, ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்கலாம்ல, அந்த மாதிரி கேட்க மாட்டேறீங்க. அதே தான். ஒன்று இங்கிலீஷில் யூ ஃப்ரம், அப்புறம் உங்கள் ஏரியா என்ன, எங்கேருந்து வரீங்க, உங்களோட ஊர் என்ன, அதெல்லாம் கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சீக்ரெட் ஆஃப் யுவர் பியூட்டினஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சின்ன பையன் சொல்லிட்டு ஒரு ஐடி, அதில் கேட்டிருக்காங்க. சீக்ரெட் ஆஃப் யுவர் பியூட்டினஸ்னால் ஸோ ஒன்றும் கிடையாது, நான் எதுவுமே பண்ணுறதில்ல. ஃபேஸுக்கு கூட நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா வெறும் மாய்ஸ்சரைசரும் பான்ஸ் க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் எதுவுமே போட மாட்டேன். எனக்கு வந்து சேரும் ஒத்துக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபேஸ் வாஷு அந்த மாதிரி க்ரீம்லாம் கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த சம்மர் டைமில் மட்டும் நம்மளுக்கு ஃபேஸ் ரொம்ப இதாக டல்லாக இருக்கும்ல, அந்த டைமில் மட்டும் நான் ஃபேஸ் வாஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ஃபேஸ் க்ரீமு ஃபேஸ் பேக்கு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் மாய்ஸ்சரைசர் க்ரீமும் பான்ஸ் க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே அழகாக தான் இருக்கேன். ஸோ பியூட்டினஸ்க்கு அவ்வளோதான், பான்ஸ் க்ரீம் தான். அது இதுக்கு நான் வந்து முன்னாடி என்ன க்ரீம் போட்டிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் படிக்கிறப்போ வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருந்தேன். அதுதான் பெஸ்ட் க்ரீம்னு நான் சொல்லுவேன். அதுதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு பான்ஸ் மாறினேன், அப்புறம் வந்து விட்டுட்டேன். ஸோ இது ரெண்டுமே போடாமே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சஃப்ரான் சொல்லிட்டு ஒரு க்ரீம் இருக்கும், ஸோ அது வந்து போட்டுட்டு இருந்தேன். உண்மையிலே அது சூப்பராக இருக்கும், அது எனக்கு செட் ஆகும். நான் அதுதான் போட்டுட்ருந்தேன். இப்போது அது வந்துட்டு உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்காது. ஸோ ஆன்லைனில் கிடைக்கும்,
பியூட்டி பார்லரில் இருக்கும், அது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த க்ரீம் பெஸ்ட்டு தான், அது நான் போட்டுட்ருந்தேன். அதுதான், அவ்வளோதான். ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸு, அதை விட்டால் இந்த சஃப்ரான் க்ரீமு. ஸோ அது வந்துட்டு அது மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ பியூட்டினஸ்க்கு வந்து அது கூட காரணமாக இருக்கலாம். அப்புறம் பவுடரும் வந்து நார்மல் தான், பான்ஸு, கோகுல் சாண்டல் அந்த மாதிரி பவுட்ரு தான் போடுவேன். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. கண்ணுக்கு மை போடுவேன், ஐலைனர் போடுவேன், லிப்ஸ்டிக் கூட போட மாட்டேன். ஸோ அவ்வளோதான் வந்து பியூட்டினஸ்க்கு காரணம். ஸோ நார்மலாக நேச்சுரலாக இருக்கிறது தான் அழகு. ரொம்ப வந்து அது எதை போட்டு நம்ம வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ண வேண்டாம். பண்ணுவேன், ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது வெளியில் போகணும் அந்த மாதிரினா மேக்கப் பண்ணுவேன், அவ்வளோதான். நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறப்பயே நான் வந்து பார்த்துருந்தேன்னா இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏதாவது நான் சொல்லலை, ஏதாவது விட்டுருந்தேன்னா சாரி. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தேங்க்யூ. ஸோ அதான் குயினு, க்யூட்டு, சூப்பர், வெரி நைஸ் லுக்கிங், அப்புறம் லிப்ஸ் க்யூட், அந்த மாதிரிலாம் மெசேஜ் வந்திருக்கு. வெரி நைஸ் லுக்கிங், அந்த மாதிரி ஹாப்பி, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ நிறைய அந்த மாதிரி தான். ஸோ வந்து கொஸ்டின் கேட்க சொன்னால் இங்கே வந்துட்டு ஹாய், சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, அதையெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போயாச்சும் நான் ஏதாவது ரிப்ளை கொடுப்பேனா அப்படின்ட்டு தான். ஸோ உண்மையாலே இன்னும் ஏதாவது நான் கேட்டு நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா சாரி. இன்னொன்று வந்துட்டு அதுலேயே வந்து நீங்கள் வந்து மெசேஜ் நான் வந்து பண்ணனா நீங்கள் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை, திருப்பி வந்து எனக்கு ரிப்ளைவே பண்ணலைன்னு சொல்லி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் டைரெக்டாக மெசேஜ் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நான் வந்து யூடியூப்பில் தான் போடுவேன், இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன், வீடியோஸ் போட்டால் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ரிப்ளைவே பண்ண மாட்டேறீங்க, ஏன்னா ஆக்ஸ்மி கொஸ்டின் நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன்னு போட்டிருந்தேன், ஆனால் ஆன்சரே பண்ணலை எல்லாருக்குமே. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கனால வீடியோக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன், ஆன்சர் பண்ணாமல். ஸோ நிறைய பேர் கோபம் வந்துருச்சு, கேட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு. ஸோ நிறைய பேர் இன்னும் கேட்கல, எதுவுமே கொஸ்டின் எதுவும் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் கேட்கல, இல்லை நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்துடும். ஸோ பிரின்சஸ் பிரியா ஆஃபிஷியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய்.